கார்த்திகை தீபம் சரியில்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி, ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு, அது எல்லாமே எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க அப்படித்தானேன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அண்ணி ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் அண்ணி, அது உங்கள் இஷ்டம். ஆனால் தீபா கண்டிப்பாக வருவாங்கங்கிறாங்க. இதை கேட்டுதான் அப்படியே ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரிப்படுதோ. அச்சோ, இந்த தீபா மட்டும் வந்தா அவ்வளவுதான், நம்மளை தலைகீழ கட்டி தொங்கட்டுருமே இந்த குடும்பம் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. ஒருவேளை தீபா உயிரோடு தான் இருப்பாளா? அதனால தான் இவ்வளவு நம்பிக்கையோட உறுதியோடு இருக்கானா? ச்சே, இவங்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஆழம் பார்க்குறானே. இப்போ தீபா உயிரோடு இருக்காளா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் புரியல. கடவுளே, தீபா மட்டும் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டானே, எனக்கு தகவல் கூட இல்லைன்னா கண்ணிலையாவது காட்டு, நான் உனக்கு கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னு வேண்டிக்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்குது. கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. தீபா எங்கப்பா? தீபாவை நான் பார்க்கணுன்னு அபிராமி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கமாக இன்ஸ்பெக்டர் தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. வந்ததுமே மனசளவில் தீபா யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தீபா எங்கே இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. அம்மா கிட்டேயும் சரி, வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, தீபா கண்டிப்பாக வருவாங்கன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கேன். அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம். எப்படியாவது தீபாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருங்கன்னு வேண்டிக்கிறாங்க கார்த்தி. தீபா வந்தா தான் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு வேண்டிக்கிறாங்க. கார்த்தி அதே இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு இந்த மோதிரம் ரொம்ப முக்கியங்க. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த மோதிரமும் எனக்கு முக்கியம். நீங்க என் கையில போட்டதுலேருந்து இது நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். தீபா மோதிரத்தை வாங்கிட்டு கார்த்தி கிட்ட சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கார்த்தி நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சில பேர் சிவன், பார்வதி, முருகர் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உன்னோட வேஷம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஜனங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓ அப்படி உன்னோட வேஷம் தான் நல்லா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க வேஷம் போட்டுக்கிட்டதை பத்தி பெருமையா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. முருகர் வேஷத்துல இருக்கிற ஒரு குழந்தை கார்த்திக் பக்கமா வந்து நிக்குது. சார், உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேரா? என் பேர் கார்த்திகேயனுங்கிறாங்க. அடடே, இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா, என் பேரையே சொல்லி கூப்பிடுங்கிறாங்க. அப்படியா, சரி கார்த்திங்கிறாங்க. அம்மா, நீ யார் கூட வந்த? தனியாவா வந்தேன்னு கார்த்தி கேட்குறாங்க. அதோ சிவன் பார்வதி வேஷம் போட்டிருக்காங்களே, அவங்க தான் எங்கள் அப்பா அம்மா, அவங்களோட வந்தேன்னு சொல்கிறான் அந்த குட்டி பையன். ஏன் கார்த்தி ஒரு மாதிரியாக இருக்க? இந்த சாக்லேட் சாப்பிடுன்னு கொடுக்குறான் அந்த குட்டி பையன். இல்லை, நீயே சாப்பிடுப்பாங்கிறாங்க. இல்லை, ரெண்டு சாக்லேட் இருக்குது, நீயே எடுத்துக்கோங்கிறாங்க. இல்லை, அந்த ரெண்டையும் நீயே சாப்பிடுங்கிறாங்க கார்த்தி. உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்காதா? அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, நீயே சாப்பிடுங்கிறாங்க. அம்மா, நீங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் பழனிக்கு போயிட்டு வரோம். ஆமாம், நீ என்ன இந்த நேரத்தில் எங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அந்த குட்டி பையன். எனக்கு சொந்தமான பொருள் ஒன்று தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு வந்தேங்கிறாங்க கார்த்தி. சொந்தமான பொருளுங்கிற, நீ பத்திரமா வச்சுக்க வேண்டாமா? ஏன் தொலைச்சேன்னு கேட்குறாங்க. இல்லை, அது என்னை விட்டு தானா போயிடுச்சுங்கிறாங்க. ரெண்டு போலீஸ் அந்த பக்கமா வராங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. பண்ணியாச்சு சார். சார், அங்கே மலை உச்சி இருக்கு, அங்கே இன்னைக்கு கூட ரெண்டு பொண்ணுங்க விழுந்து செத்துட்டாங்களாமே, அந்த இடத்துக்கு போகல சார். அந்த இடத்துல இருந்து நாம தப்பிச்சு போகிற மாதிரியும் அந்த பொண்ணை நம்மளை ஷூட் பண்ண வந்த மாதிரியும் அந்த பொண்ணை நாம திருப்பி ஷூட் பண்ணி ஸ்பாட்லேயே அவுட்னு சொல்லிடலாங்கிறாங்க. அதான் சார் நம்மளோட பக்காவான பிளானுங்கிறாங்க. சரி சரி வா போலான்னு போகிறாங்க. காருக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு வந்திருக்காங்க. காரை ஓட்டிட்டு வந்தவங்கள சார், அவங்க ரெண்டு பேரும் உங்களை ஷூட் பண்ணிட்டு அதை நான் தான் ஷூட் பண்ண வந்த மாதிரி அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக உங்களை அவங்க தான் ஷூட் பண்ண போகிறாங்கங்கிறாங்க. எது நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க அந்த டிரைவர். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க. சார், அவங்க பேசும்போது நான் காதால கேட்டேங்கிற அந்த பொண்ணு. சார், என்னைய ஷூட் பண்ண போகிறீங்களாங்கிறாங்க. யோ, யார் யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அச்சோ அசல் தீபா மாதிரியே இருக்காங்க. அவங்க தான் கார் விட்டு இறங்குறாங்க. இறங்குனதும் நானே தான் சொன்னேன் சாருங்கிறன்ட்டு இறங்குறாங்க. கையில் விளங்க மாட்டிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்கே நிற்கிறாங்களோ அங்கே துணிச்சலோடு வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமா அச்சோ முருகா, என்னது உங்கள் அப்பா அம்மா யாரையும் கடமை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கிறாங்க. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, விடு. இந்த குட்டி காலில் நடக்கிறத விட உன் காரில் கூட்டிகிட்டு போய் என்ன விடுறியான்னு கேட்குறான் அந்த குட்டி பையன். உங்கள் வீட்டுக்கு உனக்கு வழி தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியுமேங்கிறாங்க. சரி வா, நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா வேஸ்ட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் பேசிகிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியுமே, நீங்கள் பேசுனதெல்லாம் என் காதில் விழுந்ததுங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ சாப்பிட்றக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமலன்னு கேட்குறாங்க தீபா. உனக்கு போலீஸ் கண்டா பயமே இல்லையலங்கிறாங்க. சார், அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு கொலை பசி, நீங்கள் தான் என்கவுண்டர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்லங்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா சாவன்ல, பசியில் செத்தனா பேயா வந்து உங்களையெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. சார், இவளோட அட்ரஸிட்டி முதல்லயே தாங்க முடியாதுல்ல, இன்னும் செத்து பேயா வந்தா அவ்வளோதான், நாமளும் சேர்ந்து செத்துடுவோன்னு சொல்கிறாங்க டிரைவர். ஐயோ, இவ்வளோ கண்டா அவ்வளோ பயமாயா உனக்குங்கிறாங்க. ஆமாம் சார்ங்கிறாங்க. சரி சரி போய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காரில் ஏறுறாங்க. கார்த்தி, இன்னைக்கு உன் காரில் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அதிகமாக நான் காரில் போக மாட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு உன் காரில் வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறான் அந்த குட்டி பையன். கார்த்தி, கார் வாங்குறதுன்னா நிறைய பணம் வேணும் இல்லை? நானும் பெரிய பையனானதும் இந்த மாதிரி காரெல்லாம் வாங்கி ஓட்டுவேன். இந்த காரெல்லாம் என்ன ஒரு கார், இதை விட பெரிய காரவே நீ வாங்கி ஓட்டுவீங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா கார்த்தி, சரி வாங்கிடலாங்கிறான் அந்த குட்டி பையன். சரி, ஏதாவது பெரிய ஹோட்டல் வந்தால் நிறுத்து, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போகலாங்கிறான். சரிங்கிறாங்க கார்த்தி. கார்த்தியும் அந்த பையனை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என் வேலை கொடுங்கிறாங்க. இதுவும் உன் வேலை பத்திரமா இருக்குது, எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக வைக்கிறாங்க. கார்த்தி சோகமாகவே உட்காந்துருக்காங்க. அந்த தம்பிக்குட்டியும் உட்காந்துருக்கான்.
அந்த இடத்துக்கு சர்வர் வராரு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. கார்த்தி எனக்கு எதுவும் வேணாங்கிறாங்க. டேய் முருகா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு தோசை மட்டும் போதுங்கிறாங்க. என்ன கார்த்தி நீ எதுவும் சாப்பிடலையான்னு கேட்குறான் குட்டி பையன். இல்லை எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. என்னது நான் சாக்லேட் கொடுக்கும்போதும் பசிக்கலைங்கிற இப்போவும் எதுவும் பசிக்கலைங்கிற அப்போ உனக்கு பசியே இருக்காதா அப்படிங்கவும் கார்த்தி விரக்தியே சிரிக்கிறாங்க. இந்த பக்கமாக போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. அந்த இடத்துக்கு கீதாவும் வந்து இறங்கி நிற்கிறாங்க. அதுலேருந்து சரி சரி போய் பார்சல் கட்டிட்டு வையா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் எது பார்சலா சார் அதில் கொடுக்குற சட்னி சாம்பார் இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் பட்டுங்கிறாங்க. அப்போ உள்ளேயே போய் ஒரு வெட்டு வெட்டலான்னு நினைக்கிறியா அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியான்னு கேட்குறாங்க. கான்ஸ்டபிள் சிரிக்கிறாங்க. கீதா இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. பின்ன கான்ஸ்டபிள் சொல்கிறத கேட்டால் சிரிப்பு வர்றது என்ன சார் பண்ணும். நீங்கள் 4 பேர் இருக்கீங்க உங்களை விட்டு நான் எப்படி சார் தப்பிச்சு போக முடியும் சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. வயிறார சாப்பிட்டு போகலாமேன்னு பார்த்தா நீங்கள் என்னமோ இங்கேயே பார்சல் கட்டி கொண்டு வரமுங்கிறீங்களே சார்ங்கிறாங்க. ஐயே இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாது. யோ கூட்டிகிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடுங்குறாங்க. சரி சரி வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி கூப்பிடுறீங்க ஏதோ ஆடு மாட்டை கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிடுறீங்க. ஒழுங்கா சாப்பிட்றதுனா வான்னு கூப்பிடுறாங்க. சார் நீங்கள் சாப்பிடலையான்னு கேட்குறாங்க. ஏமா நீ போய் சாப்பிட்டு வாமா நாங்கள் வெயிட் பண்ணுறோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா போகிறாங்க. கான்ஸ்டபிள் கீதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறதெல்லாம் கொடுங்கங்கிறாங்க. கீதா கிட்ட என்ன மேடம் வேணும்னு கேட்குறாங்க. வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. பரோட்டா சில்லி ஃப்ரைட் ரைஸ் இப்படி வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இவ்வளவும் சாப்பிட்டா உனக்கு வயிறு வெடிச்சிருங்கிறாங்க கான்ஸ்டபிள். சார் அப்படி செத்தா உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுற வேலை மிச்சம் தானுங்கிறாங்க கீதா. இதை கேட்டதும் கான்ஸ்டபிள் அப்பா இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னு அமைதியை உட்காந்துருக்காங்க. பக்கமா முருகனா உட்காந்துருக்கிற அந்த பையன் காட்டி அங்கே பாரு ஒரு அக்கா கையில் கம்பியை பாருங்கிறாங்க. கார்த்தியும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததும் அவங்க கண்ணு அவங்களாலேயே நம்ப முடியல. இது தீபாவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உருவ ஒற்றுமை பேர் மாற்றம் கார்த்திக் கீதா கிட்ட என்ன பேச போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.